106 பேரோட டனல்குள்ள போன ஒரு ட்ரெயின் திரும்பி வரவே இல்லை. அது என்ன ஆச்சுன்னு தெரியாம 100 வருஷமா ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. அதுதான் ஜெனடிக் ட்ரெயின் இன்சிடென்ட். 1911 இத்தாலியில ஜெனடிக்னு ஒரு லக்ஸுரியஸ் ட்ரெயினை 106 பேரோட ஜாலியா கிளம்புச்சு. ஆனா ஒரு மவுண்டன் டனல்குள்ள போன அந்த ட்ரெயின் மறுபக்கம் திரும்பி வரவே இல்லை. போலீஸ் செக் பண்ணப்போ டனல்ல ட்ரெயின் போனதுக்கான எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கல. ட்ரெயின் காணாம போய் ஒரு நாள் கழிச்சு அந்த ட்ரெயின்ல இருந்து 2 பேர் மட்டும் தப்பிச்சு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெயின் டனல் கொள்ள போகும்போது திடீர்னு மர்மமா ட்ரெயின் ஃபுல்லா புகை மொத்தமா மாறிச்சு. பயத்துல நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஜன்னல் கம்பியை உடைச்சு அங்க இருந்து குதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம். இப்பதான் மைண்ட் ப்ளோவிங் ட்விஸ்டே இருக்கு. இந்த ட்ரெயின் 1911 மிஸ் ஆச்சு. ஆனா இதுக்கு 66 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1845 மெக்சிகோல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 104 பேர் மனநல பாதிப்போட வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நாங்க இத்தாலியில இருந்து ட்ரெயின்ல வரோம்னு சொன்னாங்க. அதோட அவங்க கையில 1911 ட்ரெயின் டிக்கெட் இருந்துச்சு. ஒரு 104 பேரு ஒரே நேரத்துல மனநல பாதிக்கப்பட்டு வந்ததை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுன்னு அந்த டாக்டர் எழுதி வச்சிருக்காங்க. கிடைச்சிருக்கு. 1911 மிஸ் ஆன அந்த ட்ரெயின் டைம் டிராவல் பண்ணி 1845 போயிடுச்சா. இது பேரலல் யூனிவர்ஸா இன்னும் பல நாட்டுல இந்த கோஸ்ட் ட்ரெயினை பார்த்துதான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த டைம் டிராவல் மேல நம்பிக்கை இருக்கா? எஸ் ஆர் நோ கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.